ஈழத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் படுவான்கரை பெருநிலப்பரப்பில் பெரும் சோகமும் அதிர்ச்சியும் நிறைந்த ஒரு சம்பவம். 19/3/2026 அன்று மட்டக்களப்பு படுவான்கரை கொத்தியாபுலையை சேர்ந்த இளம்தாய் ஒருவர் 6 மாத குழந்தையுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சுகவீனத்தால் மருந்து எடுக்கச் சென்றவர் வீடு திரும்பவில்லை. ஆனால் 23 அதாவது இன்று காலையில் அந்த 6 மாத குழந்தை வயல் வரம்பருகில் அழுது கொண்டிருந்த நிலையில் வழியால் சென்றவர்களால் மீட்கப்பட்டது. பிள்ளையை மட்டுமே கண்டுபிடித்தவர்கள் தாயை கண்டுபிடிக்க முடியாமல் போனது. இருந்த பொழுதிலும் தாயை கண்டுபிடிக்காத நிலையில் கொத்தியாவலை நெல்லிக்காடு வயல் வெளிபால் கிணற்றிலிருந்து குற்றுயிராய் தாய் மீட்கப்பட்டு தற்போது மட்டக்களப்பு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். ஆனாலும் தாயினுடைய தாலிக்கொடி களவாடப்பட்டிருக்கிறது. அந்த தாய் அதிர்ச்சியான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். அந்த பழம் கிணற்றில் அழுகிய நிலையில் இன்னும் சில மனித உடல்கள் உள்ளதாக அந்த தாய் கூறியதாக அறிய முடிகிறது. அந்த பெண்ணினுடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? ஒரு நாள் முழுவதும் யாருமற்ற அந்த கிணற்றில் அந்த அழுகிய பிணத்துடன் உயிர் பிழைப்போமா, தன் குழந்தையை பார்ப்பேனா என்ற ஏக்கத்துடன் அந்த பெண் நிச்சயமாக இருந்திருக்கும். என்ன பிழை செய்தால் அந்த பெண்? தங்க நகைகளுக்காக கடத்தப்பட்டு கொலை முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேக நபர்கள் பிடிபட்டால் இதுவரைக்கும் வழங்காத உச்சபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். அது இப்படி தவறு செய்ய தூண்டாத அளவிற்கு வழங்க வேண்டும்.